Hi friends, welcome to our JJ Kids Park channel. குழந்தைகளே, இன்றைக்கு நாம முதலாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல மெய் எழுத்துக்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். செல்லக்குட்டீஸ், கடந்த வீடியோல நாம வல்லின மெய் எழுத்துக்களை கற்றுக்கொண்டோம். சோ அந்த வீடியோ நீங்க பாத்துட்டீங்களா? நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்காக மிஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதற்கான லிங்கை கொடுத்துருக்கிறேன். சோ ப்ளீஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட மறந்துட்டேன் பாத்தீங்களா? செல்லக்குட்டீஸ், வல்லின மெய் எழுத்துக்களை ஒரு முறை நினைவுபடுத்தி பார்ப்போமா? எங்கே நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். மிஸ், நான் சொல்றேன். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று. குட்டீஸ், நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. இன்றைக்கு நாம பார்க்க போறது மெல்லின மெய் எழுத்துக்கள். ஓகேவா குட்டீஸ்? குழந்தைகளே, முதலில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிற மெய் எழுத்து இங்கு. இதுதான் மெய் எழுத்து இங்கு. எங்கே நீங்க சொல்லுங்க. இங்கு. இதற்கான சொற்களை நாம் இப்போது அறிந்து கொள்வோமா? நுங்கு. நுங்கு. நொங்கு இல்லமா, நுங்கு. நுங்கு. சங்கு. சங்கு. குரங்கு. குரங்கு. சிங்கம். சிங்கம். குழந்தைகளே, இந்த 4 சொற்களிலிருந்தும் நீங்க என்ன மெய் எழுத்தை கண்டுபிடிச்சீங்க? மிஸ், இங்கு. வெரி குட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து நம்ம பார்க்க போற மெய் எழுத்து இஞ்சு. இதுதான் மெய் எழுத்து இஞ்சு. எங்கே சொல்லுங்க. இஞ்சு. இப்ப நாம இந்த இஞ்சு என்ற மெய் எழுத்தை கொண்டு வரக்கூடிய சொற்களை அறிந்து கொள்வோமா? மிஸ் சொல்றப்போ என்னோடு இணைந்து நீங்களும் சொல்லணும். சரியாமா? பஞ்சு. பஞ்சு. இஞ்சி. இஞ்சி. மஞ்சள். மஞ்சள். ஊஞ்சல். ஊஞ்சல். குழந்தைகளே, இந்த 4 சொற்களிலிருந்தும் நீங்க கற்றுக்கொண்ட மெய் எழுத்து இஞ்சு. வெரி குட். இஞ்சு. இதுதான் மெய் எழுத்து இஞ்சு. இப்ப நாம கற்றுக்கொள்ள போற மெய் எழுத்து இன். எங்கே சொல்லுங்க. இன். இதற்கான சொற்களை கற்றுக்கொள்வோமா? நண்டு. நண்டு. வண்டு. வண்டு. பூண்டு. பூண்டு. கண். கண். செல்லக்குட்டீஸ், இந்த 4 சொற்களிலிருந்தும் நீங்க என்ன எழுத்தை கண்டுபிடிச்சீங்க? அழகா கற்றுக்கிட்டீங்க. மிஸ், இன்னு. வெரி குட். குழந்தைகளே, இப்ப நம்ம பார்க்க போற மெய் எழுத்து இந்து. இதுதான் மெய் எழுத்து இந்து. என்னோடு இணைந்து சொல்லுங்க. இந்து. இந்து. இப்ப நாம இந்த மெய் எழுத்து இந்து வரக்கூடிய சொற்களை கற்றுக்கொள்வோமா? பந்து. பந்து. ஆந்தை. ஆந்தை. சிலந்தி. சிலந்தி. முந்திரி. முந்திரி. யாருக்கெல்லாம் முந்திரி பருப்பு பிடிக்கும்? மிஸ், எனக்கு. உடம்புக்கு ரொம்ப 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 சத்து தரக்கூடியது. இந்த 4 சொற்களிலிருந்தும் என்ன மெய் எழுத்தை நீங்க கற்றுக்கிட்டீங்க? மிஸ், இந்து. வெரி குட். இந்து. இப்ப நாம அடுத்து பார்க்க போற மெய் எழுத்து இம். இதுதான் மெய் எழுத்து இம். என்னோடு இணைந்து சொல்லுங்க. இம். வெரி குட். இப்ப நாம மெய் எழுத்து இம் வரக்கூடிய சொற்களை கற்றுக்கொள்வோமா? மேகம். மேகம். அம்பு. அம்பு. காகம். காகம். தும்பி. தும்பி. செல்லக்குட்டீஸ், இந்த சொற்களிலிருந்து என்ன மெய் எழுத்த கற்றுக்கிட்டீங்க? மிஸ், எம். மிகச்சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து நம்ம பார்க்க போற மெய் எழுத்து இன். இதுதான் மெய் எழுத்து இன். என்னோடு இணைந்து சொல்லுங்க. இன். இப்ப நாம இந்த மெய் எழுத்து இன் வரக்கூடிய சொற்களை கற்றுக்கொள்வோமா? மீன். மீன். யாருக்கெல்லாம் மீன் பிடிக்கும்? மிஸ், எனக்கு. வெரி குட். அடுத்து மான். மான். பன்றி. பன்றி. காளான். காளான். குட்டீஸ், இந்த 4 சொற்களிலிருந்தும் நீங்க என்ன மெய் எழுத்த கற்றுக்கிட்டீங்க? மிஸ், இன்னு. வெரி குட். இன். குழந்தைகளே, இப்ப நீங்க மெல்லின மெய் எழுத்துக்கள் 6ஐயும் மிக அழகா கற்றுக்கிட்டீங்க. ஓகேவா? குழந்தைகளே, இது உங்களுக்கான நினைவூட்டல் பகுதி. தயாரா இருக்கீங்களா? உரிய படத்தை இணைப்போம். குழந்தைகளே, இந்த படத்தை பாருங்க. இங்கு என்ன மெய் எழுத்து இடம்பெற்றிருக்கு? மிஸ், இங்கு. இங்கு.
இந்த எழுத்தை நம்ம எந்த படத்தோடு இணைக்கலாம்? மிஸ் குரங்கு. குரங்கு. இந்த சொல்லுல தான் இங்கு என்ற மெய் எழுத்து இருக்கு. அப்ப நம்ம இங்குல இருந்து குரங்கோட இணைக்கணும். சரியா? இப்ப பாருங்க, இந்த படத்துல என்ன மெய் எழுத்து இருக்கு? மிஸ் இந்து. இந்த என்ற மெய் எழுத்தை எந்த படத்தோடு இணைக்கலாம்? மிஸ் பந்து. பந்து. இதுலதான் மெய் எழுத்து இந்து இடம்பெற்றிருக்கு. சரியாமா? இப்போ இந்த படத்தை பாத்தீங்களா? இங்கு என்ன மெய் எழுத்து இருக்கு? மிஸ் இன்னு. இன்னு. இந்த மெய் எழுத்தை எந்த படத்தோடு நாம இணைக்கலாம்? மிஸ் மான். மான். இணைச்சிட்டீங்களா? வெரி குட். செல்லக்குட்டீஸ், அடுத்து நம்ம பார்க்க போற பயிற்சி நிரப்புவேன். இந்த படத்தை பாருங்க. இதனுடைய பெயர் என்ன? சொல்லுங்க. மிஸ் மரம். மரம். இதுல ஒரு மெய் எழுத்து விடுபட்டு இருக்கு. என்ன மெய் எழுத்து? மிஸ் இம். மிஸ் வெரி குட். மரம். விடுபட்ட எழுத்து இம். சரியா? இப்போ இந்த படத்தை பாருங்க. இதனுடைய பெயர் என்ன? மிஸ் கண். இங்கு என்ன மெய் எழுத்து விடுபட்டு இருக்கு? இன்னு. மிஸ் இன். க இன். கண். அழகா சொல்றீங்க. இப்ப நம்ம அடுத்த பயிற்சிக்குள்ள போலாமா? குழந்தைகளே, அடுத்து நம்ம பார்க்க போற பயிற்சியில மெய் எழுத்துக்களும் அவற்றிற்கான சொற்களும் கொடுத்திருக்கிறாங்க. கண்டுபிடிச்சு இணைப்போமா? ஓகே மிஸ். இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல கொடுத்திருக்கிற மெய் எழுத்து இன். இவற்றிற்கான சொல் எது? எங்கே சொல்லுங்க. மிஸ் மீன். அப்ப நாம இன்னில இருந்து மீனுக்கு நேரா ஒரு கோடு போடணும். குட்டீஸ், அடுத்து என்ன மெய் எழுத்து இருக்கு? மிஸ் இஞ்சு. இதை நம்ம ஊஞ்சலோட இணைக்கணும் மிஸ். வெரி குட். கரெக்டா சொல்றீங்க. குட்டீஸ், இப்ப அடுத்து இருக்கிற மெய் எழுத்து இங்கு. இந்த எழுத்தை எந்த சொல்லோடு நாம இணைக்கணும்? மிஸ் மூங்கில். வெரி குட். இங்குல இருந்து மூங்கிலுக்கு நேரா ஒரு கோடு போடணும். என்ன குட்டீஸ், எல்லா பயிற்சியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டே பாத்தீங்க தானே? இது உங்களுக்கான ஒரு குட்டி வீட்டு பாடம். எழுத்துக்களை இணைங்க, புதிய சொல்லை கண்டுபிடிங்க. மறக்காம மிஸ்ஸுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சென்ட் பண்ணிருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க வீட்டு குழந்தைங்க இன்னும் ஆர்வமா படிக்கிறதுக்கும் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் இப்பவே நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அன்புடன் உங்கள் ஆசிரியை. கற்போம், வாழ்வில் ஜெயிப்போம்.